Taste the Daily. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் நகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் மழைநீரை வெளியேற்றாமல் கும்பகோணம் நகராட்சி நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் நாடிமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் நாடிமுத்து, கும்பகோணத்தில் தற்போது நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் வட்டங்கள்ல தொடர்ந்து 3வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில கும்பகோணம் நகரில் நேற்று மட்டும் 179 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை காரணமாக கும்பகோணம் நகர்ல செல்லம் நகர், காவிரி நகர், மோதிலால் தெரு, மதத்தெரு, கும்பகோணம் புறநகர் பகுதியான அஞ்சுக நகர், மகாவீர் நகர் விரிவாக்கம், பெரியதம்பி நகரை போன்ற குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்துள்ளது. இதெல்லாம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம மோதிலால் தெருவில் தலைகளில் தெருக்கள்ல நீர் பெருக்கெடுத்து வருது. அந்த செய்குளத்துக்கு செல்ல வேண்டிய வழிநீர் தடங்களை முறையாக பராமரிக்காம கும்பகோணம் மாநகராட்சி தடுமாறுகிறது. பல முறை மக்கள் புகார் தெரிவித்தும் அலட்சியமாக கும்பகோணம் மாநகராட்சி செயல்படுகிறது. இதனால சாலைகள்ல மழைநீர் தேங்கி பொதுமக்கள் டூ வீலர்ல போறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேலும் உடனடியாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற வேண்டும் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாடிமுத்து.